வணக்கம். இன்றைக்கி மெந்தி பூரி செய்ய போகிறோம். மெந்தி பூரினா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு பூரியாக செஞ்சு கொடுக்க போகிறோம். மெந்தி பூரி, கசூரி மெந்தி பூரி, க்ரீன் பூரி, இதுக்கு நிறையா பேர் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கட்டு கீரை வாங்கி அதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். இலையை மட்டும் பிச்சு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு ஜாரில் 3 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பூண்டு, அப்புறம் நம்ம அந்த இலையை க்ளீன் பண்ணி கழுவி அதையுமே நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்சியில் நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம பூரி பண்ணும் போது இந்த தண்ணியே வந்து நமக்கு ஓரளவு கரெக்டாக வர்ற மாதிரி இருக்கும். அதனால் ஜாஸ்தி தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இப்போ 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், ரோஸ்டட் ஜீரகத்தூள் வறுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். இது கொஞ்சமாக பெருங்காயம், நமக்கு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வனஸ்பதி ஆட் பண்ணியிருக்கேன், டால்டா. அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய். நமக்கு இந்த டால்டாவும் இந்த நல்லெண்ணெயுமே வந்து நமக்கு பூரிக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக நல்ல பூரி வந்து நல்ல பொசுன்னு வரும். அதுக்காக இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லா பக்கமும் அந்த மாவில் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த கசூரி மெத்தி நம்ம அரைச்சி வச்சுருக்கதையுமே அதில் ஆட் பண்ணிடலாம். அதையுமே நல்லா எல்லா மாவுலேயும் படுற மாதிரி பிணைஞ்சு விட்டுக்குவோம். பொதுவாகவே நமக்கு கசூரி மெத்தி ஃப்ளேவர் வந்து நம்ம பன்னீரில், மஷ்ரூமில் எல்லாத்துலேயுமே கடைசியாக ஆட் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம பூரியில், பரோட்டாஸ்லாம் வந்து நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுமே வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கீரை கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இந்த கீரையில் கசப்பு ஜாஸ்தி இருக்கும், ஆனால் நம்ம அந்த பூரி செஞ்சு கொடுத்தோன்னா கசப்பே தெரியாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டனால எல்லாமே அந்த கசப்பை அதில் எடுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு பிசைஞ்சிடலாம். தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஆயிராமல் பார்த்துக்கணும். சப்பாத்திக்கு தண்ணி ஜாஸ்தி இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது, ஆனால் பூரிக்கு வந்து தண்ணி கூடிச்சுன்னா நம்ம பூரி கரெக்டாக வராது. நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா அந்த மாவு சாஃப்ட் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி வந்துடட்டும். இப்போ ஒரு அரை மணி நேரம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம எடுத்து பார்த்தோன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ நம்ம உருண்டை போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு நைஃப்பில் இப்படி ரோல் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோன்னா நம்ம சீக்கிரமாகவே உருண்டை போட்டுடலாம். நமக்கு உருண்டையுமே கொஞ்சம் விரியாமல் நல்லா அழகாக வரும். தேய்க்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். எல்லாமே உருண்டை போட்டு ரெடியாக வச்சுட்டேன். இப்போ லைட்டாக மைதா மாவு ஆட் பண்ணி நான் தேய்ச்சிருக்கேன். கோதுமை மாவு ஆட் பண்ணல, மைதா மாவு. அதனால் கொஞ்சம் நமக்கு ஒட்டாமல் வரும். எல்லாம் நீங்கள் எண்ணெய் தடவி கூட தேய்ச்சிக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக தான் போட்டிருக்கேன் நான் பூரி. எல்லா மாவுமே தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேய்ச்சி ரொம்ப நேரம் காய வச்சிடக்கூடாது, பூரி நல்லா வராது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக தேய்ச்சி ஒரு சைடில் நம்ம எண்ணெய் காய வச்சுட்டேவும் கூட தேய்ச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஆட் பண்ணி நம்ம பூரி சுட்டு எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதும் போட்டால் தான் பூரி நல்லா வரும்.
அவ்வளோதான், நமக்கு பூரி சூப்பராக வந்துருச்சு. நம்ம அந்த சப்பாத்தியாகவுமே செய்யலாம். ஆனால் சப்பாத்தியாக செஞ்சோன்னா நம்ம அந்த மெந்தி லீவ்ஸை எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி சேர்க்கலாம். இந்த மாதிரி அரைக்கணும்னு கூட தேவை இருக்காது. அதே மாதிரி நம்ம சப்பாத்தி செய்யலை கொஞ்சம் கேரம் சீட்ஸு அது சேர்த்துட்டோன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி செய்யும்போது. பூரி வந்து ஆனால் இந்த மெத்தடில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை எடுத்துடலாம். பூரி ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம வரிசையாக எல்லா பூரியுமே போட்டு எடுத்துடலாம். பூரி செய்யும்போது அதே மாதிரி லைட்டாக நம்ம அந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் அப்படியே முக்கி விடணும். இல்லை மேலே கூட அந்த எண்ணெயை கூட அப்படியே அந்த பூரி மேலே தெளித்து விட்டோம்னாலும் பூரி நமக்கு நல்லா பொசுன்னு வரும். வெந்தயக்கீரை வந்து நம்ம நெஞ்சு எரிச்சலுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நமக்கு எல்லா விட்டமின்ஸுமே வந்து கீரையில் இருக்குது. கண்டிப்பாக குழந்தைகளுக்கு, கீரை சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.